தனது 24 குருமார்களில் 10வது குருவாக கிருஷ்ணர் சொல்வது தேனி. உழைப்பிற்கும் சுறுசுறுப்புக்கும் உதாரணமாக திகழும் தேனீயானது அங்குமிங்குமாக பறந்து பல பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கிறது. தன் உணவுக்கு தேவையானது போக மீதி தேனை கூட்டில் சேகரிக்கிறது. இப்படி சேகரித்த தேனை அதுவும் சாப்பிடப் போவதில்லை, எடுக்க வருபவரையும் கொட்டுகிறது. அதுபோல வாயை கட்டி வயிற்றை கட்டி ஓடி ஓடி பணம் சம்பாதிப்பவன் அனுபவிக்க தெரியாமல் கருமித்தனத்தால் பணத்தை பதுக்கி வைக்கின்றான். அதை பிறருக்கும் கொடுப்பதில்லை. அதுபோல வேதாந்தங்களை கற்றவன் தானும் கடைபிடிக்காமல் அதை பிறருக்கும் சொல்லாமல் இருந்தால் கற்றதால் பயனில்லை. அதனால் சேர்த்த செல்வத்தையும் கற்ற ஞானத்தையும் தனக்கென்று பதுக்கி வைக்காது பிறர்க்கு உபயோகப்படும்படியாக ஒருவன் பயன்படுத்த வேண்டும். பதுக்கி வைக்கக்கூடாது என்பதைத்தான் தேனீக்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதாக பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார்.